ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகி யாசுவாமி நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை பார்த்துக்கிறேன். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் இதை பார்ப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். இது அநேகருக்கு ஒரு டிபேட் பண்ணக்கூடிய ஒரு வசனம். பார்ப்போம், வாசிங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 16. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென். வேதத்தை நம்ம நிறைய தடவை வாசிக்கிறோம். இந்த வசனத்தை எவ்வளவு பேர் தியானம் பண்ணியிருக்கிறோம்? பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறது, அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணப்படுகிறதுனா என்ன? என்ன சார்? இல்ல அவங்க யாரும் சொல்றாங்களே, சொல்லட்டும் பிரதர். நான் சொல்லுங்க. இல்ல பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்றது அதான் யோவான் ஸ்தானப்போ யோவான் அவ்வளவு கடினமா அதை சொன்னார். நீ பரலோக ராஜ்யத்துலன்னா நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், விரியன் பாம்பு குட்டிகளே இந்த கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுறன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யோவான் ஸ்நான் வரைக்கும், யோவான் ஸ்நான் காலம் முதல் இது வரைக்கும். என்ன சொன்ன? கட்டாயப்படுத்துறது. அதான் சொல்றேன். அத கட்டாயன்றது என்ன, அத ஆணித்தரமா உறுதியா, அதாவது நீ இது பண்ணலன்னா இது கிடையாது உனக்கு அப்படின்றத அவரு ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்தாரு, அழுத்தமா. அவரு ஏன்னா அது நியாய பிரமாணம் தானே பிரதர். யோவான் சொன்னது நியாய பிரமாணம் தானே பண்ணார் அவரு. நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் குறிச்சு தானே யோவான் வந்த பிறகு அன்பு நிமித்தமா இல்ல அதுதான் அது அந்த இதை இதுவா சொன்ன நியாய பிரமாணோடைய காரியத்தை தான் யோவான் போதிச்சிருப்பாரு. வேற யாராவது சொன்னீங்க? சொல்லுங்க. இல்ல அதான் யோவான் ஸ்நானகர் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வர்றதை பத்தி தான் அவர் பலவந்தமா இந்த கிங்டம் ஆஃப் காட் அதை பத்தி இல்ல பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமா, கட்டாயப்படுத்தினாரு. யார் கட்டாயப்படுத்தினாங்க? அவரும் பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட்ஸ். யோவான் ஆன பிறகு ப்ராஃபிட்டா? இல்ல அதுக்கப்புறம், அதுக்கு முன்ன அது இவர் யோவான் காலம் முதல் தான் வருது. அப்போ அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ல அப்புறம் கிரைஸ்ட் தானே வந்தார். அவரு ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரு. அவர் பலவந்தம் பண்ணாரா? கட்டாயப்படுத்தல. அவர் சொன்ன கிங்டம் ஆஃப் காட் பிரீச் பண்ணாரு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 16 எதுல பிரதர்? ஒரு நிமிஷம். எல்லாத்துலயும் ஒரு கண்டிஷன் இருந்தது இல்ல பிரதர், எதுன்னு சொல்லி அவருடைய போதனை எல்லாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 16 மத்தேயு 22:16 22:16 பக்கம் 34. தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும்
அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாக போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன பார்க்கணும் ஆதலால் போறோம். எதுக்கு இந்த வசனத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா அவரும் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இருந்தாருன்றது. யாரை பத்தியும் அவர் கவலை கிடையாது, சத்தியத்தை பத்தி சொல்லி. இல்ல நம்ம கரெக்டா நம்ம பலவந்தம் பண்ண பத்தி பேசுறப்ப யோவான் ஸ்நானகன் விரும்பாம்பு குட்டிகளே அதெல்லாம் திட்டி இது பண்ண சொன்னீங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நீங்க சாட்சி கொடுக்குறாப்புல? என்ன சொல்ல வர்றாரு? அவர் சிக்க வைக்கலாம் சத்தியம் வர்றாங்க. இல்ல இந்த வசனத்துல அவங்க வந்து அவரை பத்தி என்ன சாட்சி கொடுக்குறாங்க? சத்தியம் உள்ளவர் என்று சொல்றாங்க. முகதாட்சியம் இல்லாதவர். அப்படின்னா அவர் பலவந்தம் பண்றாரா? பலவந்தம் பண்ணலையா? அதுக்கு இது ஒரு சாட்சி. அதை பார்க்க போறோம். இது இந்த வசனத்துல சொல்லுங்க யார் யாரெல்லாம், அப்புறம் அதுக்கு பதில் சொல்லலாம். ஒருத்தரா சொல்லுங்க, இந்த வசனத்துல அவர் பலவந்தம் பண்றாரா பலவந்தம் பண்ணலையா? எந்த வசனத்துல? 22:16 மத்திய 22 மத்திய 22லயா? 22:16 ஜெண்டா வாசிச்சாங்க. அவரை கொடுத்து சாட்சி வருது. அந்த சாட்சியை கொண்டு நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சரி, வேற அவர் பலவந்த படத்துல பட் எல்லாரும் யார் இருந்தாலும் சரி, பெரிய ஹெட்ல இருந்து கிண்ண வரைக்கும் ஒரு தைரியமா உண்மையை சொல்ல வேண்டியது சொன்னார். பலவந்தம் பண்ணல எப்படி சொல்றீங்க? பலவந்தம் பண்ணல, அது இப்படி பலம் ஆளுங்க வந்து பரிசேயர் வந்து அவரை பேச்சில குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே வந்து கேக்குறாங்க. அவரை திட்டாரு. அப்படி பார்த்தா யோவான் ஸ்நானன் கூட சொல்றாரு விரும்பாம்பு குட்டிகளேன்றாரு. விரும்பாம்பு குட்டிகளேன்னு அவரை திட்டாரு. இவன் என்ன சொல்றாரு? தந்திரமுள்ளவர்கள்ன்றாரு. அவர் சொன்னது நியாயப்பிரமாணத்தினுடைய அதிகாரம். இல்ல யோவான் ஸ்நானன் பலவந்தம் பண்ணாருன்னா அப்ப இவரும் பலவந்தம் பண்ணாரு தானே அர்த்தம். பார்ப்போம். பதில் சொல்ல அப்புறம் சொல்றேன். அப்புறம் நீங்களே பதில் சொல்லுவீங்க. சரி, அந்த மத்திய 11:12 இன்னொரு பகுதியும் பார்க்கணும் பாருங்க. பின்பக்கம் என்ன சொல்லுது? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். சரி, இப்போ இந்த இங்கிலீஷ்ல வாசிங்க. கேஜிவி ஜான் அண்ணன் என்கேஜிவியா? எந்த வசனம்? Matthew 11:12. And from the days of John the Baptist until now, the kingdom of heaven suffers violence, and the violent take it by force. Second portion, repeat it. Kingdom of heaven suffers violence, and the violent take it by force. The violent take it by force, right? KJV la? KJV அதான் KJV. அதேதான். சரி, NIV la? From the days of John the Baptist until now, the kingdom of heaven has been forcefully advancing, and forceful men lay hold of it. Forceful men lay hold of it. Forcefully advancing. Forcefully advancing. And forcefully men lay hold on it. சரி, அப்படின்னா அது என்ன சொல்ல வர? இங்கிலீஷ்ல இருக்குதுல என்ன அர்த்தம்? அது இங்கிலீஷ்ல நீங்க சொல்லுங்க.
புருஷோட அர்த்தத்தை. Kingdom of heaven has been forcefully advancing. பலவந்தமான ஃபோர்ஸ் தான் பலவந்தமா சொல்லின்னு வர்றாங்க. கட்டாயப்படுத்துறது. ம். சிஸ்டர் என்ன சொல்றாங்க, தேவனுடைய தீவிரமா வருது, யாரெல்லாம் தீவிரமா இருக்காங்களோ அதை பிடிச்சுக்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான். என் சிஸ்டர் சொன்னாங்கட்டா இல்ல அது சொல்றேன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது அவ்வளோ இப்போ டைம் இல்ல, நீ இது பண்ண அவ்வளோ இதுவா பண்றாரு, நீ இந்த மாரியான இதை வந்து யாரெல்லாம் வாஞ்சியோட புடிச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்றத வந்து அவரு, ஏன்னா அவருக்கு குறிக்கப்பட்ட காலம் கம்மி தானே பிரதர் யோவான் ஸ்நானுக்கு. அதனால அந்த காலத்துல அவங்களுக்கு அந்த ராஜ்யம். அங்கிள் ஒரு வருஷன் NIV-ல ஐ திங்க் இது மொபைல் ஆப்ல இருக்குது, அதுல கொஞ்சம் இன்னும் கிளியரா இருக்குது. எது NIV-யா? NIV-ன்னு காட்டுதான், ஆன்டி பட்ச மாதிரி இல்ல, ஆன்டி பட்ச மாதிரி. அதான் நான் கேட்டேன், NIV இன்னொரு NIV இருக்கு, அது இங்க வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். வாசி. The kingdom of heaven has been subjected to violence and violent people have been raiding it. அப்படின்னா நான் மீன் வரும் ரைடிங் இட். violent people have been raiding it. அதான் அந்த NIV தான் பார்த்தேன். ரைடிங்னா ஆன்டி இந்த ஒரு கொள்ளடிக்கிறதுக்காக ஓடுவாங்க தெரியுமா, அந்த ரைடர்ஸ். பழைய ஏற்பாடுல வருவாங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளையிட வந்து மீதியானியர்கள் வருவாங்கல்ல, அந்த மாதிரி ரைடிங். ஓ ஓகே ஓகே. அந்த மீனிங்ல வருதா ரைடிங் இட்? ஓகே. இதனால நம்ம டீப்பா பார்க்க போறோம். இப்போ யாரெல்லாம் அதை பிடிச்சிக்கிறாங்களோ அவனா பிரவேசிப்பாங்க இல்லையா? யாரெல்லாம் பிடிச்சிப்பாங்களோ அவனா பிரவேசிப்பாங்க. இதுல மாற்றம் இல்லையா? ஆண்டி சொன்னாங்கல்ல, அது எப்படி தீவிரமா வருது, அது யாரெல்லாம் தீவிரமா பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களாம் பிரவேசிப்பாங்க. இல்ல ராஜி ஆண்டி சொன்னது இல்ல அவங்க சொன்னது. ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? வேதத்தோடு தான் சொல்ல முடியும். யோவான் 3:4 பாருங்க. யோவான் 3:4. யோவான் 3 என்ன பாக்குறோம்? முதல்ல நிக்கோதேமு பாத்தீங்க என்ன சொல்றாப்ல? அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் ஏன் படிக்கலையா ஜெனிட்டா? அம்மா கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க தாத்தா, இந்த 2 minutesல வந்துருவாங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? தாயின் கர்ப்பத்தில் பிரவேசிக்க கூடுமோ? அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான். யாஷ்வா மெசியா பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே. தெளிவா இருக்கு. யாரெல்லாம் பிரவேசிக்க முடியும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில். முக்கியமான கண்டிஷனே தான். ஆனா அதுக்கு முன்ன அவர் சொல்றாருல்ல, காணாவிட்டால், அதுவும் சொல்றாரு. அதுக்கு முன் வசனத்துல ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கரெக்ட். மறுபடியும் பிறக்கணும். அது எப்படி? அதை விளக்குறார். முதல்ல காண்றது, அது பிரவேசிக்கிறது, அப்புறம் தான் பிரவேசிக்கிறது. ஓகே. அந்த பிரவேசிக்கிறது ஜலத்தினாலும் ஆவியாலும். முதல்ல ஒரு மனுஷனை நோக்கி கடந்து வருது என்னது?
ஒரு மனுஷனை நோக்கி கடந்து வருது என்னது? சுவிசேஷம், வசனம், வார்த்தை. இப்போ வார்த்தை வரப்ப அவன் என்ன பண்றான்? பாக்குறான், அவன் பாக்குறான். அந்த வார்த்தை அவனுக்குள்ள வந்து அவனால தொடப்பட்டு அவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவேசிச்சாதான் அது பிறந்தாதான் உள்ள போக முடியும். அப்போ அந்த ஜலத்தினால் போக முடியாதா பிரதர்? அந்த ஜலத்தினால் இது பேப்டிஸ்ட் எடுக்கலாம்னா போக முடியாது. அப்போ முடியாது, தெளிவா. ஏன்? நம்ம தலைவரா இருந்தானே செஞ்சாரு, எல்லா நீதியும் நிறைவேற்றும்படி விட்டு கொடுங்காரு. அது நீதி. லூக்கா 7:30 பாருங்க, அங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அது கூட வந்து பெரிய வயசு சின்ன குழந்தை பேப்டிஸ்ட் வேலைக்கு ஆகாது இல்ல பிரதர்? சின்ன குழந்தை பேபில எடுக்கிறோமே, அது என்னது? பேப்டிசம் எடுக்கிறோமே, அது பேப்டிசமா? பிரதிஷ்டை, தெளிப்பு, தெளிச்சு விடுறது. அதாவது ரோமன் கத்தோலிக்ல சொல்லுவாங்க, ரோமன் கத்தோலிக்ல அது உண்டு. அது பேப்டிசம்னா இம்மா முழுகிறது, இது தெளிக்கிறது. தெளிக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு என்னது? முழுகிறது. இல்ல தெளிக்கிறது. எப்படி தெளிக்கிறது? குழந்தைக்கு என்னன்னு தெரியாது, ஞானமே இல்லாம அறியாமல் தெளிக்கிறது, என்ன தெளிச்சு விடுறது. அதுதான் ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற ஸ்தானம் தான் ஞானஸ்தானம். லூக்கா 7:30 பாருங்க, 29-32. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பாருங்க எப்படி ஒரு நிமிஷம். ஞானஸ்தானம் பெற்றவங்க என்ன சொல்றாங்க? அவங்க தேவன் நீதிபரர். ஏன்? மத்தேயு 3:15 எல்லா நீதியும் நிறைவேற்றுவது தேவனுடைய. 5 இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு என்பது டிஸ்டர்பன்ஸா இருக்குது. 3:15 அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அப்ப அந்த இடம் கொடுத்த உடனே என்ன ஆகுது? வானத்திலிருந்து சத்தம் வருது. என்ன செய்ய? தேவனால் நியமிக்கப்பட்ட நீதியை அவர் நிறைவேற்றுகிறார். ஆனால் தேவன் நீதிபரர். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். ஆண்டவர் எதை நிறைவேற்றாரு? ஆமா, அந்த நீதி யாரால் நியமிக்கப்பட்டது? தேவனால் நியமிக்கப்பட்டது. அப்போ தேவ நீதியை அவர் நிறைவேற்றும் போது வானத்திலிருந்து என்ன சத்தம் வருது? இவர் குமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன். அதே போல நம்மளையும் சொல்லுவார். தேவன் நீதிபரராக இருக்கிறதுனாலதான் அவர் ஏற்படுத்தின நீதிக்கு குமாரன் கீழ்ப்படுகிறதுனால்தான் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற வந்தார். அப்ப இவர் தேவன் நீதிபரர் என்று அறிக்கை எடுக்கிறார். புரியுதா சார்? புரியுது பிரதர். அதுதான் இங்க லூக்கா 7:29 வாசிச்சோம். ஞானஸ்தானம் பெற்றவங்க தேவன் நீதிபரர் என்று அறிக்கை. ஞானஸ்தானம் என்ன? நாம் ஞானஸ்தானத்துல சரி. இப்ப 31 வாசிக்கிறோம். லூக்கா 7:31. 30 கூட படிக்கல. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். எதை தள்ளினாங்க அவங்க? தேவனுடைய ஆலோசனை. தேவ ஆலோசனை எதை தள்ளினாங்க? வேண்டாம் அவங்க நீதியை, ஞானஸ்தானம் வேண்டாம்ட்டாங்க. அந்த 29-30 கம்பேர் பண்ணி பாருங்க. 29 ஞானஸ்தானம் பெற்ற வேண்டாங்க, பெற்றுக்கொண்டு தேவன் நீதிபரர் கேட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க? இவன் ஞானஸ்தானம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி
எதை விளக்கினான், எதை வேண்டாம்? தேவனுடைய ஆலோசனை. அப்போ அது ஞானஸ்தானம் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை. இப்ப தேவ ஆலோசனையை மறுதளித்தால் என்ன பண்றது? அவன் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய அவன் பிரவேசிக்கவே முடியாது. அவன் மறுபடியும் பிறக்கலன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், இந்த ஞானஸ்தானம் இது, அதாவது சத்ரு வந்து நிறைய நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறான். நமக்கு வந்துட்டு அந்த அது வந்து இங்க வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. என்ன கன்ஃபர்மேஷன்? முத்திரைக்கு தான் கன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு சொல்ற மாதிரி அன்னைக்கு 17ஆம் தேதி நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து இந்த இதெல்லாம் தெரியும். நமக்கு ஒப்பனையா ஹிந்துஸ்ல, குறிப்பா பிராமின்ஸ்ல புருஷர்கள் எல்லாம் அவனுக்கு என்ன பூணூல் போட்டதான் அவங்க பிராமணன் ஆறாம். அது வரையும் பிராமணன் கிடையாது. பிராமண ஸ்திரீ வயிற்றுல பிறந்தா கூட பூணூல் போட்டாதான் பிராமின், இல்லைன்னா பிராமின் கிடையாது. அப்போ ஒரு மனுஷன் அதை அந்த பூணூல் போடாம செத்து போயிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்? பூணூலை மாட்டி அது பிறகுதான் அவனை கொண்டு போய் இது பண்ணுவான். அது வந்து ஊர்ஜிதப்படுத்துறது அவங்களுக்கு. இந்த சத்ரு நம்மளை பார்த்து காப்பி அடிக்குது. இப்ப ஞானஸ்தானம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஞானஸ்தானம் இல்லைன்னா நம்ம கன்ஃபார்மே ஆண்டு கிடையாது. ஞானஸ்தானம் தான் நம்மளை ஆண்டவரோடு கூட இணைக்கிறது, அவரோட மரணத்தில் இருக்கிறது, அவரோட வீட்டை இணைக்கிறது. அப்ப அதுவே வேண்டாம்னா ஜலத்தினால தான் ஆவியினால் பிறக்க முடியும். அது இல்லைன்னா அப்புறம் என்ன? ஈசாச கேட்ட கேள்விக்கு சொல்லணும், பிரவேசிக்க முடியாது. ஓகே சார், புரியுது. எல்லாருக்கும் தைரியமா சொல்லுங்க. காலம் சமீபமா இருக்கிறது, எடுக்காதவங்க எடுக்கணும். தண்ணீரில் மூழ்கி இதாவது யாவையோட நாமத்தினாலும் அவருடைய குமாரனாக யாழ்சாமி நாமத்தினாலே நடக்கணும். நீங்க அதை பத்தி கூட உபதேசம் போயிட்டு இருக்கு. மொத்த 28ஆம் அதிகாரத்துல 19 பிதாகுமாரன் பரிசாலின் இருக்கு. அப்போதுல பார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இருக்கு. இதுல லடாய் வேதத்தை நல்லா தெளிவா பார்த்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் தெரியும். சரி, இப்ப அதுக்கு போல நான் டாபிக். இப்போ தேவன் விசாச கேட்டதுனா இந்த காரியம் சொன்னாங்க. 11 வந்துருவோம். அப்போ பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறார்கள், அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்படிதான் இருக்கு. பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா இது என்ன பின்னணியில் சொல்லப்பட்டது? என்ன பின்னணியில் சொல்லப்பட்டது? 2வது என்ன சொல்லுது? 11:2. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் மேசியாவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். சரி, இருக்கட்டும். இப்ப ஜலத்தினாலும் ஆவினால் பிரவேசிக்காவிட்டால் பிரவேசிக்க முடியாது. தெளிவா பார்த்துறோம். அதுல யாருக்கும் வேறுபாடான வேறு கருத்து கிடையாது. நான் எல்லாம் விசுவாசிக்கிறேன். ஓகே தானே? ஓகே தானே அது எல்லாருக்கும்? அப்போ பலவந்தம் பண்ணுகிறத பிடித்துக் கொள்கிறது. எப்படி இது? தீவிரமா அதை பிடிச்சுக்கிறவங்க அதை பிரவேசிப்பார்கள். அது எப்படி இது? அதுவும் இருக்குல்ல, அதுவும் இருக்குல்ல. என்ன அப்ப எப்படி அது சாத்தியம்? ஒண்ணு இது கரெக்டா இருக்கணும், அது கரெக்டா இருக்கணும். ரெண்டுமே கரெக்ட். எப்படி தெரியும்? யோவான் 10:35 என்ன சொல்லுது?
10:35 ஒரு அழகான வார்த்தை இருக்குது. அந்த வசனத்துள்ள ஒரு வார்த்தை. யோவான் 10:35. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாதா இருக்க. ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை தவறாது. அப்ப அங்க சொன்னது கரெக்ட், இங்க சொன்னது கரெக்ட். அப்ப அது என்ன அர்த்தம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது 35 சொன்னீங்க. தேவ வார்த்தைகளை பெற்று வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. தேவன் சொல்லுகிறார் 52ஆம் சங்கீதத்துல. வேத வாக்கியமும் தவறாத இருக்க. வேத வாக்கியமும் தவறாதா இருக்கு. அப்ப வேத வாக்கியம் தவறாது. அது எங்க எழுதினாலும் கரெக்ட். அது மத்தேயுல சொல்லிருக்குது, யோவான்ல சொல்லிருக்குது, இங்க வேற அங்க வேற கிடையாது. எல்லாம் படிச்சாதனால் அருளப்பட்டது. அப்ப அங்க ஒண்ணு இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு சபை என்ன பிடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. 1:93:16 என்ன சொல்லுது? 1:93:16 தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அன்றியும் தேவ பக்திக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பரிசாரி. சரி, இது இங்க எழுதி யாரு? பவுல் தான் எழுதியிருக்கிறார். அப்போ 1 தீமோத்தேயு 3:16 போறதுனால அவர் 1 தீமோத்தேயு 1:2 என்ன எழுதிருக்கா பாருங்க. 2 பக்கம் 285. வேற்றுமையான உபதேசங்களா பிரதர்? இல்ல 2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியாவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பிதாவதான் தேவன்றார். பவுல் எல்லா பாத்தீங்கன்னா பிதாதான் தேவன்றார். சரி, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 242. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவர், பிதாதான் தேவன். சரி சரி, கொரிந்தியர் நீங்க தீமோத்தேயே பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:2 சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1:17 என்ன சொல்றாரு? பக்கம் 286. நித்தியமும் சாவாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய், அது அழிவில்லாம இல்ல, சாவாம உள்ள, தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ 2ஆம் வசனத்துல 1 அதிகாரம் 2ஆம் வசனத்துல தெளிவா பிதாவை தேவன்ட்டார். 2ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டாரு. சரி, 5ஆம் அதிகாரம் என்ன சொல்ற பார்ப்போம். 26ஆம் வசனம். தீமோத்தேயுவே தானே பிரதர்? ஆமா, தீமோத்தேயுவே நான் சொல்றேன். கொரிந்தியருக்கு போன என்ன தீமோத்தேயுவே சொல்றேன். பக்கம் 289. நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கவும் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் ஆண்டவராகி யாசுவா மெசியாவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். யாரு சொல்றாரு? தேவனும் ஆண்டவராகிய கிறிஸ்துவும். அப்போ 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 6ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும். 13 பாத்தீங்கன்னா தெரியும். 13 16 வரைக்கும். அப்ப இப்படி எல்லாம் சொன்னவர் நடுவுல 3ஆம் அதிகாரத்துல
தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். அந்த வசனம் பிடிச்சி என்ன இதுல சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணும். தேவபக்தியுடைய ரகசியம் அந்த ரகசியம் தான் அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார்கள். எதுக்கு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு சொன்னேன்னா, இந்த மத்தேயு 11 அதிகாரத்துல என்ன பின்னணியில அவர் சொன்னார் அதை பார்க்கணும். அதுதான் இவ்வளவு உதாரணம் சொன்னாங்க. இப்போ வேத வாக்கியமும் தவறாதா இருக்குது. அப்போ மத்தேயு சொன்னாலும் சரி, யோவான சொன்னாலும் சரி, அங்க ஒரு பாடிக்கு ஒரு அந்த மாதிரி கிடையாது. அப்ப எல்லாம் ஒண்ணுதான். இன்னொரு உதாரணம் கூட சொல்ல பாருங்க. மார்க்கு மார்க்கு 8036 வசனம் பாருங்க. பக்கம் 60. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். மார்க் எழுதியிருக்கிறார். சரியா? அதே மார்க் 9 அதிகாரம் 36 என்ன சொன்னார் பாருங்க. ஏனெனில் ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். பாருங்க, 8:31 என்ன சொல்றாரு? 3 நாளைக்கு பிறகு. 9:31 3ஆம் நாளில். எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட். ஏன்? யோவான் 10:35 வேத வாக்கியம் தவறானதா இருக்கு. புரியுதா? கேட்ட கேள்விக்கு புரியுது. வேத வாக்கியம் தவறாது. இப்ப நம்ம புரிந்து கொள்ளுத கரெக்டா? யோவான் சிஸ்டர் புரியுதா? புரியுது. வேத வாக்கியம் அப்போ இங்க மத்தேயு 11:12 சொன்னது என்னது? பலவந்தம் பண்ணுவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ அது என்ன அர்த்தம்? சரி, யார் யாரும் பிரவேசிக்க முடியும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்ததான், என்னன்னா கிடையாது. சரி, ரைட். யோவான் 6 அதிகாரம் 44 பக்கம் 134. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்ப என்ன சொல்றாருங்க? எத்தனை செய்யறா? பிதா இழுத்தாதான் வருவான். பிதா இழுத்தாதான் வருவான். நீ என்ன பலவந்தம் பண்ணாலும் அதெல்லாம் சாஜாப்பெல்லாம் நடக்காது. மத்தேயு 16 அதிகாரம் 17 வசனம் சொல்லி பாருங்க. அப்புறம் பலவந்தம் மத்தேயு 16:17 பக்கம் 25. யாஸ்வமேசியா அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பிதா வெளிப்படுத்தினால்தான். யோவான் 6 அதிகாரம் 65 வசனம் பாருங்க. பக்கம் 135. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால்
என்னிடத்திற்கு வர மாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். பிதா அருளினாதான். பிதா அருளா எங்க வரலாம்? எங்க வரலாம்? குமாரன் வரலாம். பரலோக ராஜ்யமே யாரு? ஆண்டவர் தான். தேவனுடைய ராஜ்யம் சொல்ற எங்க இருக்குது அப்படின்னு, உங்கள் மத்தியில இருக்குதுன்றார். அப்போ இவர்கிட்ட வந்தாதான். பட் இப்படி எப்படி வருது? பிதா இருக்கணும். பேதுருக்கு பிதா வெளிப்படுத்தினார். அப்ப என்ன பலவந்தம் பண்ணி அது கிடையாது. அப்போஸ்தலர் 13:48 அது போறதுக்கு முன்னால யோவான் 15 15:16 பாருங்க. பக்கம் 150 151. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ள ஆண்டவர். ஆண்டவர் செய்யறார். எப்படி பிதாவின் கட்டளை எப்படி செய்யறார்? ரோமர் 8:30 பாருங்க. பாட்டு கூட பாடுவோம். எப்படி பாருங்க. ரோமர் 8:30 பக்கம் 216. தெரிஞ்ச வசனமாச்சே. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சரி, இப்ப 30 வாசிக்கணும். இப்ப 30ஓட ஆரம்பத்துக்கு அதோட துவக்கம் 29 இருக்கு. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ நம்மள முன் குறிக்கிறது யாரு? தேவன். நம்மள தெரிந்து கொள்றது யாரு? ஆண்டவர். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் பண்ண முடியுமே தவிர பலவந்தம் பண்ணி ஒண்ணும் நடக்காது. என்ன குட்டிக்காரன்னு போட்டா நடக்காது. என்ன சார்? இல்ல, எபேசியர் 1 இருக்கு இல்லையா? உலகம் தோற்றுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளணும். தேவன் தெரிந்து கொள்ளணும். என்ன பலவந்தம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. அது பலவந்தம் பண்றதே கிடையாது. அப்போ அங்க என்ன மத்த 11 பண்ண தப்பாது. பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு இருக்க. பலவந்தம் பண்ணப்படுகிறது. அது நான் இப்ராஹிம் ரூல் பைபிள் வச்சிருக்கேன். அது எப்படி உங்களுக்கு இதுல கொண்டாடுறது கொஞ்சம் பாக்குறேன். இது எப்படி இதுல கொண்டாடுறது? ஷேரா? அப்ப அது போயிடுமா? தெரியுது பிரதர். தெரியுதா? இப்ராஹிம் ரூட் பைபிள் நம்ம பெஸ்ட். பைபிள் என்ன சொல்லுது? வாசிங்க இதுல இருந்து. But from the days of John the Baptist until now, the kingdom of heaven suffer violence, and the violent are robbing it. Robbing it. கொள்ளை அடிக்கிறாங்க. பிரதீப் சொன்னாரு, என்ன வார்த்தை அது? Raid. 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 Raidோட இது ராபிங் இருக்கணும். இது ஸ்ட்ராங் வேர்டு, ரொம்ப நல்ல வார்த்தை. இதுக்கு ஒரு விளக்கம் கூட கொடுக்குறாரு. ஃபுட் நோட் பாருங்க. 1 கீழே என்ன போட்டிருக்கு? 1 அதோட 1 கீழே 1
The Pharisees in Yeshua's days, and Emperor Constantine later tried to hijack the good news of Yeshua and deceive the people using violent methods. Hallelujah. புரிஞ்சுதா? புரியுது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பிரதீப், you are on the track? Yes, uncle. சரி, இதை நான் எடுத்துறேன். இது தமிழ்ல சொல்லுங்க பிரதர். தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாருக்கும். தமிழ்ல சொல்லுங்க பிரதர். இங்கிலீஷ்ல உங்களுக்கு புரியல. சொல்றேன். யோவான் ஸ்நானகனுடைய காலம் முதல் இதுவரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் உபத்திரத்துக்குள்ளாகிறது. அதை உபத்திரப்படுத்துவர்கள் அதை கொள்ளையடிக்கிறார்கள். உபத்திரம் கூட இன்னும் வயலன்ஸுக்கு என்ன வார்த்தை எனக்கு பயன்படுத்துறது? வயலன்ஸ் வன்முறை. கரெக்ட். God bless you. Thank you. வன்முறை. எடுத்துட்டோமா? எல்லாருக்கும் பாத்துட்டீங்களா? இந்த கீழே அது ஃபுட்நோட் விளக்கம் சொல்றேன். பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு நாட்களிலே பரிசேயர்களும் பிற்காலத்திலே கான்ஸ்டன்டைன் என்கிற ரோம அந்த அரசனும் என்ன பண்ணா, இந்த நல்ல சுவிசேஷத்தை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஹைஜாக்னா அப்படி அதை பிடிக்கிட்டு எப்படி பண்ணாங்க? deceive the people using violent methods. இந்த கான்ஸ்டன்டைன் வந்ததான் இந்த பேப்பல் ஃபோர்சிங் இந்த பிரதர் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. போப்பலாம். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? போப்பலாம் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கா பைபிளை கொளுத்தி இருக்கிறாங்க. யாரும் லே பீப்புள் பைபிளை படிக்கவே கூடாது. அதான் வயலண்ட் மெத்தட். ஓகே, அதை இடத்துல அவங்க புரிஞ்சுது எல்லாருக்கும். அப்போ நீங்க நம்ம எப்பவுமே நான் அநேகம் சொன்ன எந்த பின்னணியில வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நம்ம மொட்டையா பிரசங்கம் பண்ணக்கூடாது. எந்த பின்னணி? இப்போ வாங்க மத்தேயு 11:3 என்ன சொல்லுது? வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். யாரு? யோவான். சரி, யோவான் 1:33 பாருங்க. 33-34 பக்கம் 125. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே. ஒரு நிமிஷம், இது ஆவியானவர் இந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு. பரிசுத்த ஆவி ரொம்ப தப்பான டிரான்ஸ்லேஷன். பரிசுத்த ஆவி இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். எவ்வளவு ஆணித்தனமா சொல்றாரு. எனக்கு பின் ஒருவர் அவருடைய பாதரட்சி மாறு, அவருக்கு நான் பாத்திரன்ல, நான் உங்களுக்கு ஜனத்தினால ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இவ்வளவு ஆணித்தனமா சொல்ற யோவானு நீங்க சீசரை விட்டு அனுப்புறாரு. என்ன பண்றாரு? வருகிற நீர் தானா? இவர் அமிச்சது பிதாவகிய தேவன். அவர் சொல்ற சொல்லி சாட்சி கொடுத்துறாரு. ஆனா இப்போ என்னாச்சு? வருகிற நீர் தானா? ஏன் அவர் தூக்கி ஜெயில போட்டாங்க. பாடுகள் வரும்போது கலங்கி உபதிரம் வந்த உடனே அவன் ஆட்டம் கண்டெடுத்து. அதனாலதான் நீங்க சொல்றாரு யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் என்ன ஆகுது? தேவனுடைய ராஜ்யம்
தேவன் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறது. பிரதீப் நீ ஒரு சொன்னீங்க கொள்ளையிடப்படுகிறது. இல்ல அதுக்கு முன்னாடி இப்போ வன்முறை செய்யப்படுகிறது. வன்முறை அவிழ்த்து விடப்படுகிறது. வன்முறை செய்கிறவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதை பிடிச்சு கரெக்ட் பண்ணிட்டாங்க. இங்க வன்முறைன்றது சிம்பாலிக்கா சொல்றாங்களா இல்ல ஆக்சுவல் வயலன்ஸ் சொல்றாங்க? வயலன்ஸ். எவ்வளவு வயலன்ஸ்? அப்போதுல 14:22 இல்ல அதுதான். ஆனா இங்க வந்து அப்ப ஆக்சுவலான நம்ம பிசிக்கலா நம்ம படுற வன்முறை தான் சொல்றாங்களா? பிசிக்கல் ஆக்சுவல் ஸ்பிரிச்சுவல். எங்களோட போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற ஆயிரம் மாதிரி அரங்கு மூலமாக தேவபலமாக இருக்குது. 2:10 5 ரெண்டும் உண்டு பிரதீப். ஆவிக்குரிய போராட்டம், சரீரத்திலே போராட்டம். பவுலுக்கு 2 இருந்தது. ஓகே பிரதீப்? ஓகேங்க. அப்போஸ்தலர் 14:22, யோவான் 16:33. பக்கம் 183, அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப உபத்திரவத்தில் அப்ப எல்லாரும் கிடையாது. யாரும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்து அதன் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து வருகிற உபத்திரவத்தை சகிக்கிறார்கள். அவங்கதான். யோவான் 16:33. 16:33. பக்கம் 152. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்னிடத்துல சமாதானம், உலகத்துல உபத்திரவம். ஆனா நீங்க நம்ம உலகத்தை எப்படி நினைக்கிறோம்? நிறைய பேரு உலகத்தை என்ன பண்றோம்? நம்ம உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? உலகத்தை வேஷம் என்ஜாய் பண்றோமா இல்லையா? நெஞ்சத்தோடு சொல்லுங்க. எல்லாரையும் நம்ம மனுஷங்களை திருப்திப்படுத்த பாக்குறோம். ஆனா உபத்திரம் தான் வரும். மெய்யான சமாதானம் ஆண்டவருக்கு தான். நீ எங்க போனாலும் மனுஷரை திருப்திப்படுத்தணும். ஐயோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசணும். நான் மனுஷரே நாடி போதிக்கிறேன் சொல்றாரு பவுல். அப்ப உபத்திரம் உண்டு. என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டு. என்ன விட்டீங்கன்னா நீங்க எங்க இருப்பீங்க? ஒண்ணு எங்கிட்ட இருங்க, இல்ல உலகத்துல இருங்க. இங்க ஒரு காலம் ஒரு காலம் கிடையாது. ஒண்ணு நம்மை பரிசுத்தமாக்குற ஜீவ வார்த்தைகள், இல்ல நம்ம குலைச்சி நாசமாக்கி போடுற உலகம். இந்த 2 வேஷம் நடக்கவே நடக்காது. இந்த வேஷம் கலைஞ்சிடும். புரியுதானல? அந்த வதனத்தை தான் நமக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு. என்னது சமாதானம் உண்டு, உலகத்தை சமாதானம் கிடையாது. கேளுங்க சார். இல்ல பிரதர், இல்ல இப்போ இப்ப யோவான் ஸ்நானம் காலம் போது இது வரைக்கும் பரலோக பலவந்தம் பண்ணுறதுன்னா அவ்வளவு வன்முறையில இருக்குதுதான் அர்த்தமா இது வரைக்கும்? அது ஆமா, வன்முறை. அப்படித்தான் வன்முறையா சிஸ்டர்? ஆண்டவர் அவ்வளவு தூரம் இருந்தப்ப அவருக்கு என்னாச்சு? எல்லாரும் ஓடிட்டாங்க. அதுக்கு பிறகு உயிர்த்த பெரும்பு கூட எவ்வளவு 120 பேர் தான் கூடி இருந்தாங்க. அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. அது வந்தனும் தப்பா பிரசங்கம் பண்றாங்க. இன்னைக்கு பலவந்தம் பண்ணவனா ஏற்றுக்கொண்டாங்க. பலவந்தம் பண்றவங்களாம் கிடையாது. அப்போஸ்தலர் 13:48, தீத்து 1:3 என்ன சொல்லுது? பொய் உரையாத தேவன். பாத்தீங்க அப்போஸ்தலர் 13:48 பாருங்க. இன்னொருத்தர் தீத்து 1:3 பாருங்க. என்ன யோவான் என்ன கேட்டீங்க? பலவந்தன் போட்டு என்ன பலவந்தம் இல்லது. அது என்ன வார்த்தை? பிரதீப் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வன்முறை. தேங்க்யூ பிரதீப். வன்முறை. பலவந்தம் புடிச்சு வன்முறை, துன்மம், வன்மம்.
யாரெல்லாம் தொடர்ந்து விரோதமா போராடுது அப்படிதான் ஆயிட்டு இருக்குது. அப்போதெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்கல்ல, வச்சாங்களா இல்லையா? இல்ல இப்போ இது உங்களுக்கு இல்ல பிரதர், இது எப்போ இதை நீங்க பாத்தீங்க இந்த வசனத்தை? இப்போ இல்ல இது பலவந்தன்றது வன்முறைன்றது நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்கன்னு? ஹீப்ரூல எபிரேய பைபிள்ல இருக்குது. அதே மாதிரி மத்த இல்ல பிரதர், இல்ல நீங்க 10 வருஷமா நீங்க எங்க கூட நீங்க பழகி நீங்க இது வரைக்கும் அதை சொன்னதே கிடையாது. நாங்க வேற இதுலதான் நடிச்சிருக்கோம். அதுதான் கேக்குறேன், உங்களுக்கு எப்ப கண்டுபிடிச்சீங்கன்ற. படிக்க தான் ரீசெண்டா தான் தெரிஞ்சது. அதுதான், ஏன்னா இவ்வளவு நாள் இந்த பலவந்தம் பண்றதுன்னா அப்போ வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை புடிச்சுக்கிற நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்ற பிடித்துக்கொள்ள அப்படின்றதுதான் இவ்வளவு நேரம் திங்க் பண்ணிருக்குது. பட் இது வந்து இவ்வளவு வன்முறையா இப்படி போதிக்கப்பட்டிருக்குது, அப்படி எடுத்திருக்கிறாங்கன்றது இப்பதானே தெரியுது. அதுதான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? வன்முறையா போதிக்கப்படல, வன்முறை வழியா இந்த ராஜ்யம் கடந்து போகிறதுன்றார். ஓ, சத்தியத்தின்படி போகாம வன்முறையில கடந்து போகுது. இல்ல பிரதர், சத்தியத்தின் மூலமாய் போவாதபடிக்கு வன்முறையின் மூலமாய் போதிக்கப்படுது, அப்படிதானே? இல்ல சார், அப்படி இல்ல சார். இந்த போதிக்கிற விரோதமா நிறைய வன்முறை வருது. அதான் கேக்குறேன், அதான் சொல்றேன். ஆண்டவரை கொன்னுட்டாங்கல்ல, அப்போதல கொன்னுட்டாங்கல்ல. இது வன்முறையா போதிக்கிறது நான் அர்த்தம் இல்ல, புரியுதா? யாரெல்லாம் இதெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள கொண்டு போடு. ஸ்தேவான் அதுதான் மீன் பண்ணி யோவான் சொல்றாரு. ஆமா ஆமா, ஆண்டவர் சொல்றாரு. நான் பிராங்காவே சொல்றேன் உங்களுக்கு, நான் நிறைய வாசிக்கிறேன் இல்லைங்களா? ஆனா இது ஆண்டு இந்த ஒரு வசனத்தை நான் ஆண்டு பார்த்தது இல்லை. இன்னைக்கு ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு சொல்லலையே இதை அப்படின்னு நான் அதுதான் கேட்கிறேன். எப்பப்ப தேவன் வெளிப்படுத்துறாரோ அப்பெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இது நிறைய பிரச்சனை தப்பா பிரச்சனை தான் போறது. இல்ல, இந்த வயலண்டா ராபிங் இட்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தாங்க வந்துட்டு இந்த வன்முறையை வச்சு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்களை திருடுறாங்களா? இல்ல கொள்ளையடிக்கிறான். இல்ல பிரதர், அது கொள்ளையடிக்கிறது வந்து எந்த விதத்துல சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். எக்ஸாம்பிள் அது பிடிச்சுக்கிறாங்க சிஸ்டர். இப்ப சபையில வந்து உட்கார்ந்துடுறான்ல, வந்துட்டு என்ன பண்றாங்க அதுதான் கேக்குறேன். மாறுபாடான போதனைகள்ல புகுத்துறதா எப்படி? இல்ல அது ஒரு விதமான வஞ்சனை தான். பட் துன்பமே உண்டு, நிறைய அடி கொன்னுடுறாங்க. அதான் சத்தியத்தின்படி பேசினா சத்தியத்தின்படி சொன்னா கிடைக்கும். இல்ல ஆண்டி அந்த எப்ராயிக் பைபிள் அங்கிள் சொன்னாங்களே, அந்த ஃபுட் நோட் சொல்லியிருந்தாங்கல்ல, அது நீங்க அது கவனிச்சீங்களா? அதான் அதுலதான் வன்முறை பண்றது வந்து அவங்க இல்ல அதுல கான்ஸ்டன்டைன் சொன்னாங்க பாருங்க. அப்ப அந்த போப் சிஸ்டம் வந்து என்னது? அது ஒரு கள்ள போதனை தானே அது. ஆமா, என்ன பண்றாங்க, அது என்ன பண்றாங்க, பைபிள வந்து எரிச்சிருக்காங்க நிறைய. உண்மையா இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் எரிச்சிட்டு ஜனங்களுக்கு வந்து பைபிளே போகாதபடிக்கு வச்சிருந்திருக்காங்க. இப்போ ஞானஸ்தானம்ன்றது வந்து ஒருவன் இல்ல இது மாத்திரம் இல்ல, 16ஆம் நூற்றாண்டுல ஒரு முக்கியமான சொன்ன யார மார்ட்டின் லூதர அதான் ப்ரொடெஸ்ட் பண்ணி வெளியே வந்தார். அதான் இப்ப வந்து ஆண்டவர் வந்து ஒருவன் மறுபடியும் பிறக்கிறது வந்து ஆவியினாலும் ஜலத்தினாலும் சொல்லியிருக்கிறாரு. பட் இவங்க வந்து குழந்தை நாசுதான் எடுத்தா நீ பண்ணிக்கலாம், பரலோக ராஜ்யம் போய்க்கலாம். ஒரு நிமிஷம், இந்த வார்த்தை நீங்க வல்லமையான பிரசங்க நீங்க சொல்ற குழந்தை அந்த வார்த்தை சொல்லாதீங்க. குழந்தை பிரதிஷ்டை வந்து பிரதிஷ்டை, அது பிரதிஷ்டை உலகத்துக்கு பண்ணி பாருங்க. அது வந்து அதுதான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு வழின்னு இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கரப்ஷன் தான், வயலன்ஸ் தான். அதான் சொல்றேன். அது மாதிரி எல்லாமே இல்ல, அது மாதிரி ஒரு அதான் எக்ஸாம்பிள் கேக்குறேன்.
அதான் ஏன்னா இப்ப நான் மத்தவங்க கிட்ட போய் சொல்லும் போது இப்ப சொல்ல இப்ப நான் எனக்கு தானே இது நான் இவ்வளவு நாள் இது தேவனுடைய ராஜ்யத்தை வந்து நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கணும் அப்படின்ற இதுல தானே நினைச்சிட்டு இருந்தோம். அதுதான் கேக்குறேன். இப்ப நம்ம போய் திருப்பி மாத்தி சொல்லணுமே, வெளிப்படுத்திட்டீங்களே. நிறைய பாதிரி கல்யாணம் பண்ணி கூடாது, நிறைய. அது ரோமன் கத்தோலிக்கல புரோட்டஸ்டன்ட் பெண்டிகாஸ்டுக்குள்ள வந்துருத்த டிபிஎம் என்ன சொல்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிச்சு வச்சுருவாங்க. தேவனிடத்தை மனிதன் பிரிக்காக இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒரு ஊருக்கு, ஒய்ஃப் வேற ஒரு ஊருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் கொள்ளதான். பண்டிகை நிறைய பண்டிகை கொண்டாட சொல்லி பண்டிகை. இந்த மார்ட்டின் லூத்தர் ரிஃபார்மேஷன் சொல்றீங்க, அவங்க மூலியமா இந்த புரோட்டஸ்டன்ட் சபையில் வந்தது. ஆமா, அங்கேயே இந்த குழந்தை தெளிப்பு வச்சு அதை போய் ஞானஸ்நானம் சொல்லிடுறாங்களே. அதுதான் அவர் அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்ப்புல என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணாரு. திருத்துவத்தை ஒத்துண்டாரு. ஓ சரி சரி, திருத்துவத்தை ஒத்துண்டாரு. இல்ல இந்த தெளிப்பு இதை வந்து ஞானஸ்நானம் ஒத்துக்கிட்டாரா? அதாவது அவர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண மெயினா வந்து விசுவாசத்துல கிரீகனால விசுவாசத்துல நீ கலாத்தியர் வாசிக்கிறப்ப அவர் கண் திறக்கப்பட்டது. எப்படி நான் மத்தேயு 11:12 இந்த தடவை வாசிக்கிறப்ப எனக்கு இது தேவன் வெளிப்படுத்தணும், அதே மாதிரி அவர் வாசிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த ஒரு நாள் கலாத்தியர் 3 வாசிக்கிறப்ப அவருக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்பதான் நேர போறாரு வட்டிக்கனுக்கு போய் ஒட்டிக்கிறார் வாசல்ல. இந்த இது விட்டுவாங்களே ஜெபமாலை, ஜெபமாலை. அப்புறம் வந்து அந்த பெனன்ஸ், இதெல்லாம் நல்ல ப்ரொடெஸ்ட் பண்றாரு. சோ அந்த அவருக்கு கொலை மிரட்டெல்லாம் வந்திருக்கும். எவ்வளவு பேர் கொண்டுட்டாங்க அந்த மாதிரி சத்தியத்தை. எவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னா சத்துருவானே காணிக்கையில கூட கரெக்ஷன் ஒண்ணு இல்ல. நான் சில வருடங்கள் முன்பதாக எங்க மதுராந்தகா போற வழியில ஒரு வில்லேஜுக்கு போனோம். அங்க போன ரோமன் கத்தோலிக்க காலனி. அது சாயங்காலமா போனோம், ஒரு 5:30 மணிக்கு ஒரு வேன்ல. அவங்க இருந்தவங்க அங்க பார்த்த உடனே கத்தி எடுத்துன்னு வந்துட்டாங்க வெட்டுறதுக்கு. சூசைட் சொல்ல வந்துட்டாங்க, கத்தி எடுத்துன்னு வந்துட்டாங்க வெட்டுறதுக்கு. அப்படியே திரும்ப வந்துட்டோம். யோவான் 16:2 பாருங்க. தேவனிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் 16:2 பக்கம் 151. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். பிரதீப் எப்படி இருக்கு? இல்ல அங்கிள், இதெல்லாம் தெரிஞ்சதுதான். இது வந்து ஒன்னதான் இதுதான் கொள்ளடிக்கிறான். அதுதான் இது. ஏன் இது நம்ம பார்க்கணும்னா என்ன பின்னணியில சொல்லுகிறாரு. யோவான் காலத்துல இருந்து இது வரைக்கும் ரொம்ப யோவானுக்கு தான் நடந்தது வயலன்ஸ். கொன்னுட்டாங்க. அதனால நீங்களும் சத்தியத்தை சொன்னீங்கன்னா உங்களை என்ன பண்ணாங்க? வன்முறை நினைப்பாங்க. சபையில இருந்து வெளி தட்டுவாங்க. நீங்க எங்க பிரச்சனை பண்ண போறப்ப சொன்னீங்கன்னா அடுத்த கூட மாட்டாங்க. ஏதோ தவறான போதனை. நான் வந்து நீங்க என்ன சொல்ல வேண்டாம்னா நான் அவர்கிட்டயே ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். என்ன ஆஷா சிஸ்டர்? இல்லங்கள், பட் இது வந்து நம்ம ஜட்மெண்டெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு தானே இப்பதானே ரிவீல் ஆயிருக்குது. அவங்களுக்கும் ஒரு டைம் வரும். இல்ல ஜட்மெண்ட்னு இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா மேபி இப்ப இருக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்கும் ஒரு அதுல இருந்து ஒரு கூட்டம் நம்ம சொல்லும் போது அப்புறமா யோசிச்சு அவங்க வர வாய்ப்பு இருக்குது. இப்ப பவுல் வந்து எபிரே அதாவது யூத மத இதுல வைராக்கியமா இருந்தாரு. அவருக்கும் ஒரு நாள் வந்தது, அவரை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சந்திச்சாரு, அவருக்கு சத்தியம் வெளிப்பட்டது, அதனால அவரு வந்தாரு. சோ அது மாதிரிதான் வந்து நம்ம வந்து சொன்னா வரதான் செய்யும். கண்டிப்பா. இப்ப நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற சிறுமந்தையே பயப்படாதே, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு தரேன். அப்ப நமக்கு அறிஞ்சிருக்கும் போது இப்ப நம்ம அடுத்த நம்ம யார்கிட்டயோ சொல்லும் போது இது சொல்றதுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா? இல்ல நான் சொல்றதுக்காக இது சொல்லல, சொல்லிதான் ஆகணும்.
நான் என்ன சொல்றேன்னா, ஏத்துக்கலனாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டைம் உண்டு. அதுக்காக அவங்க வந்து நம்ம உடனே எல்லாரும் அவங்கள இது பண்ணிட முடியாது. அதான் சொல்றேன். எப்படினாலும் பைபிள்ல சொல்லிருக்குல்ல, அது பிதாவை இழுத்து கொள்ளாட்டினா வர முடியாது. அதேதான் கரெக்ட். சொல்ல வேண்டியது சொல்லணும், எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கலையோ அது அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். பிரதீப், நீ சொன்ன பவுல சந்திச்சது அதெல்லாம் ரைட்டு. ஆனா ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார், மனுஷகுமாரன் பூமிக்கு வருகிறே விசுவாசத்தை காண்பாரோ. அடுத்த நாள் ரொம்ப இதா இருக்கும். இல்ல அங்கிள், ஆனா அந்த உபதிரத்துல நீங்களும் நானும் நிக்க முடியாது. அதை வந்து விசுவாசத்தை துவக்கிறவரும் பூர்ணப்படுத்துறவரும் தான் நிக்க வைக்க முடியும். இதுல வந்து நம்ம பேதுரு மாதிரி வீராப்பு சொல்லிட்டு நம்ம நெஞ்செல்லாம் தட்டிக்க முடியாது. இதுல நம்ம எல்லாம் உழுந்து போயிடுவோம். அது வந்து சுவிசேஷன் சொல்ல முடியாதுமா, அப்புறம்ல போக முடியாது. சுவிசேஷன் சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அதனால தெரியல, இது வயலன்ஸ் தான். நம்ம சத்தியத்தை சொல்றப்ப ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு. கண்டிப்பா பிரதர், இந்த வசனத்தை இப்ப போய் நான் இந்த இது இப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது வேற போதுன்னு அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஆனா அப்படியே நம்ம சொல்ல வேண்டிய பிரகாரமா சொல்லணும். அதுக்கு தேவ ஆவி தான், தேவன் தான் தன்னுடைய ஆவியை கொண்டு நம்மள வழி நடத்தணும். புரியுது. நீங்க காமிச்சதுனால தான் இது. இன்னும் ஒரு 5 வருஷம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா இன்னும் தைரியமா இருந்திருப்போம். சரி, தெரியல, தேவன் இந்த டைம்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இன்னத்தினால விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக என்னவோ தெரியல. இப்போ நீங்க சிரிச்ச திருப்பி எனக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் குழந்தைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யம் கிடையாது. சிரிச்சுங்க. இந்த வசனத்தை கண்டிப்பா பிரதர். God bless you. நான் இந்த நாள்ல புரிஞ்சதுக்காக நான் தேவன் ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். நான் அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். அப்ப எவ்வளவு மறைபொருள் தேவன் வச்சிருக்கா பாருங்க. அது என்ன சூழ்நிலை பாக்குறப்ப ஏன்னா அம்மளி அம்மாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இத குறிச்சு நாங்க ஒரு தடவை அவங்க வீட்டுல கூட நம்ம எவ்வளவு ஒரு பலவந்தமா நம்ம ராஜ்யத்தை புடிச்சுக்கணும் அப்படின்றத வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதான் 14வது சொல்லிட்டாரு, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் சொல்லிட்டாரு. நான் இதுதான் சொல்றேன், ஏத்துக்குன்னா ஏத்துக்குங்க சொல்லிட்டாருல. ஒரு பட்டணத்துக்கு போங்க, சொல்லுங்க, ஏத்துனாங்கன்னா சமாதானம். 15 சொல்லிட்டாருல, 15 கேட்கிற காது உள்ளவன் கேட்க கடவுள். அதாவது அந்த வசனத்தை உற்று நோக்கி பாக்குறப்ப, அதோட இணையறப்பதான் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷமா. ஹல்லேலூயா. அதனால நமக்கு, ஆனா இதனால நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகவே கூடாது. எதா இருந்தாலும் சரி, சத்தியத்துக்கு நம்ம உறுதியா நிக்கணும். ஆனா இப்போ பிரதர் இல்ல, இப்போ அந்த வேர்டை வந்து இப்போ அந்த 12வது வசனத்தை வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்தது பாத்தீங்கன்னா 16, 17, 18 வரும்போது நல்ல கிளியரா தெரியுது. நல்ல கிளியரா புரியுது. இப்ப அது எந்த ஐ ஓபனர் வந்து 12வது வந்து ஐ ஓபனர். அதான் நல்லா எந்த இதா இருந்தாலும் நம்ம உபதரத்து வழியா தான் போகணும். சத்தியத்தை சொல்றப்ப உபதரம் தான் இருக்கும். நம்மள மனுஷனால் தள்ளப்பட்டவரும் ஜாதியாரால் அறிவிக்கப்பட்டவரும். அப்போ அவரை என்ன பண்ணாங்க, அவர் தள்ளினாங்க, மூளைக்கால அவரை தள்ளினாங்க. நம்மளுக்கு தேவன் எங்க கொண்டாந்து சேர்த்திருக்கிறாரு, அந்த மூளைக்கால என்ன கொண்டாந்து சேர்த்திருக்கிறாரு. அப்ப அவரே தள்ளினாங்கன்னா பச்சை மனிதன் நம்ம பட்ட மனிதரை தான் செய்வாங்க, நம்மளையும் தள்ளுவாங்க. அவர் கவலையே படல, எல்லாம் ஓடிட்டாங்க. ஒத்தனை அவனும் துண்டை காணும் துணை காணும் ஓடினான். இல்ல, அதெல்லாம் கவலையப்படல. தன்னுடைய நோக்கம் நிறைவேற்றணும். நான் பூமிக்கு வந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும். தேவன் பிதாவை எதை அனுப்பினார், என்ன காரியத்தை அனுப்பினாரு, இங்க உட்காந்து ஆட்டம் ஆடுறதுக்காக இல்ல. அவர் நினைச்சாருன்னா ஆட்டம் ஆடிட்டு இருக்கலாம், பண்ணாரா? ஆனா நம்ம என்ன ஆட்டம் ஆடுறோம். நான் என்னையும் சேர்த்தான் சொல்லிக்கிறேன். அநேகம் நம்ம எப்படி நான் நினைச்சிடறோம். இல்ல, பெருமளவு தேவன் எழுத்து நிற்கிறார், என்னாலும் இல்ல. நல்ல அந்த சிந்தையோடு இருக்கணும். தேவன் என்ன இந்த உலகத்துக்கு எது காமிச்சு, என்னோட குடியிருப்பு எங்க இருக்குது,
பரலோகத்துல இருக்கிறது. என்ன இதுக்காக அனுப்பிச்சிருக்கிறாரு? அவருக்காக அவருடைய குமாரனுக்கு உண்மை உத்தமமா இருக்கணும், ஊழியம் பண்ணணும். ஒரு எனக்கு ஊழியம் பண்ணுவானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்ப நம்ம சிந்தையெல்லாம் அதே தான் இருக்கணும். சும்மா இந்த உலகத்துல கொண்டு உலகத்தை காட்சி நம்ம பாட்டு பாடணும். பாவ உலகத்தின் காட்சி பார்த்தே மனம் பதை துருகி, இதெல்லாம் பார்த்ததுன்னா மாட்டிப்போம். இதெல்லாம் கன்னிகள். இந்த சந்தோஷம்னா இந்த சந்தோஷம் கிடையாது. என்ன சந்தோஷம்? நித்திய சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம். அது நாம் தூசிகள் உதறிய தூய்மை அடைந்திருவோம், நாம் தூய மேசியாவை காண. நம்ம நோக்கம் தான் இருக்கணும். உலக காரியங்கள் எல்லாம் இந்த கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் சிக்கிக்க கூடாது. அது பிதாவினால் உண்டானது அல்ல, அது பிதாத்தினால் உண்டானது. மாட்டிக்க கூடாது. நம்ம மாட்டினா நல்லா எழுதிருவோம். நம்ம சிந்தையெல்லாம் இது 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 என்ன அவர்தேசம் பரதேசமா இருக்கிறோம் அப்படிதான் அவங்க அறிவிச்சாங்க. அதனால நம்ம எப்பவுமே இந்த உபதிரம் வந்தா ரைட்டு. என் ஆண்டவர் நேற்று உபத்திரத்தை காட்டலுமா பவுல் சொல்றாரு கொலோசியர் 1 என்ன அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட உபத்திரங்கள குறைவானது அவருடைய சரீரமாக சபைக்காக எந்த அந்த படுத்துவானே அப்படி சொல்றப்ப நம்ம என்னங்க, நம்ம ஒண்ணுமே இல்லை. 1:9-27 சொல்றாரு, நான் ஆகாதான போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று. அதனால நல்ல நம்ம உபத்திரத்தை பார்த்து நம்ம வஞ்சவே கூடாது. சத்தியம் சத்தியம்தான். ஒரு சிலரா இருக்கலாம். 10,000 பேரை கொண்டு போய் தப்பான உபயோக நிறத்தை கட்டலாம். 10 பேரை ஒழுங்கா கொண்டு போ. அதனால தைரியமா இருங்க, உறுதியா இருங்க. மற்றவங்க நிராகரிக்க, யார் நிராகரிச்சா வாழணும்? ஆண்டவர் நிராகரிச்சா வாழணும். ஆண்டவர் நம்ம நிராகரிப்பாரா? நமக்காக ரத்தம் சிந்தினாரு. அவர் அடிச்சோடு நடக்கிறப்ப கண்டிப்பா அவர் நம்மள வாயின் பிதான் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதனால வசனத்தை பிடிச்சுப்போம். வசனமே நமக்கு ஜீவ ஆதாரம். அதுதான் நமக்கு சிந்தனை, நமக்கு எல்லாம் அதுதான். நமக்கு எல்லாமே அதுதான். நம்ம மூச்சு பேச்சு எல்லாம் தான் இருக்கும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசணும். இருதயத்தை எப்படி நிரப்புங்க? நல்ல விசேஷம் நிரப்புங்க. என் இருதயம் நல்ல விசேஷம். சங்கீதம் கவி பாடுவேன், என் தேவனை குறித்து கவி பாடுவேன். நாம விரைவா எழுத்தனுடைய கர்த்தா ஆணி. அதுதான் நம்ம அதுதான் செய்யணும். நம்ம அதுக்காக தான் அழைக்கப்படுறோம். உலகத்துல இருக்க ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு. இதுக்கு நேரம் செலவிடுங்க. அதிகம் இதுல பிரயாசப்படுங்க. இன்னும் நாட்கள் ரொம்ப சமீபம். இனி ஒரு செல்லாது, ரொம்ப சமீபம். ஆனா அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன், பட்சமாய் கேட்டுக் கொள்கிறேன், ஆனால் உறுதியாய் கேட்டுக் கொள்கிறேன். வசனத்தை நல்லா வைராகியமா பிடிங்க. ஒன்றுதான் நமக்கு, வேற பாதுகாப்பே கிடையாது. வசனத்துக்கு வெளியே போனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்குள்ள உங்களுக்கு சமாதானம், என்னை விட்டு வெளியே போனீங்கன்னா உபத்திரம். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.